வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோதிடத்தினுடைய தந்தை பிரகாசுர முனிவர் பகவானை வணங்கி, சோதிட மேதைகள் அனைவரையும் வணங்கி ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். சனி பகவான் என்றாலே நாமெல்லாம் பயப்படுகிறோம், அஞ்சுகிறோம், நடுங்குகிறோம், அச்சப்படுகிறோம். அவர் கொடுமையானவர் என நினைக்கிறோம். அப்படியெல்லாம் சனி பகவான் ஒன்றும் கொடுமையானவர் அல்ல. நீதிக்காரகன், நீதிமான், கர்மாக்காரகன், தொழில்காரகன், ஆயுள்காரகன் என சனி பகவான் தான் நம்மை தாக்கக்கூடியவர். அந்த சனி பகவான் உங்கள் லக்கணத்திற்கு, உங்கள் லக்கணம் எந்த லக்கணமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12 லக்கணங்களிலே எந்த லக்கணமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். உங்கள் லக்கணத்திற்கு 3ஆம் வீட்டில், 6ஆம் வீட்டில், 12ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தால், 11ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தால், அந்த சனி பகவான் தசா காலத்தில், அந்த சனி பகவானின் புத்தி காலத்தில், அந்த சனி பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ, அந்த 3, 6, 11 அந்த கட்டத்திற்கு கோச்சாரத்தில் வரும்பொழுது ராஜயோகத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமடை செய்வார். உங்கள் வாழ்க்கை புகழடை செய்வார். உங்கள் வாழ்க்கை பெருமைக்குரியதாக இருக்க வழிவகை செய்வார். உங்களுடைய சொத்துக்கள் நிரந்தரமானதாக இருக்க வழிவகை செய்வார். அப்படிப்பட்ட அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.